டேய் துரோகி, எங்க அப்பா உன்னை நம்பிதானடா எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா எங்க அப்பாவே இப்படி பண்ணிட்டிய துரோகி. உன்னை என்ன பண்றேன்னு பாருடா இப்போ. அது இங்க பாரு, என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் அங்க உன் அப்பனுக்கு பெரிய கீறலா விழுந்துரும். பாத்துக்க. என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுற வழிய பாரு. பூச்சாண்டியாடா காட்டுற என்கிட்டயே. ஏய் ஆதி, எனக்கு உன்னோட புத்திசாலித்தனம் நல்லாவே தெரியும்டா. இப்பத்துல இருந்து உன் ஆளுங்க நாலா பக்கமும் உன் அப்பனை தான் தேடிட்டு இருப்பானுங்க. ஆனா எங்க தேடினாலும் அவனை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி நீ தேடுற விஷயம் தெரிஞ்சா கூட அவன் உயிர் அவன்கிட்டயே இருக்காது. உன்னோட சிஐடி ஒருத்தன் தேவாவை கொன்னது யாருன்னு தேடிட்டே இருக்கானே, அதையுமே நிறுத்திக்க சொல்லிரு. இங்க பாரு, என்னதான் வேணும் உனக்கு? என்னடா வேணும் அத சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லாவே தெரியும் ஆதி. தெரியும்டா, என் சொத்து முழுக்க கூட தரேன். ஆனா என் அப்பாவை விட்டுரு. ஓஹோ, அப்படி உன் சொத்தையெல்லாம் எனக்கு தானமா கொடுக்கலாம் வேணாம். என் பொண்ணு மாலதிய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பேர்ல உன்னோட எல்லா சொத்தையும் நீ எழுதி வச்சிடணும். அதுதான் எனக்கு வேணும். அவளை நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்ப உன் அப்பன் உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவான். அவ்வளவுதான். டேய், நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் அப்பாவை என்கிட்ட நீ கொடுக்கலன்னா என்ன பண்றது? ஹாதி, அப்படியெல்லாம் இல்ல. இந்த கஜேந்திரன் சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாத்துவான். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஹே, நான் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மானசா என்னோட பொண்டாட்டி. அதுவும் உனக்கு தெரியும் தானே? அதுக்கு என்ன, உன் ஆசை பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் ஆகி 1 இயருக்கு அப்புறம் தான் டிவோர்ஸே அப்ளை பண்ண முடியும். ஆதி, என்ன என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுறியா? அதெல்லாம் பணம் இல்லாத பஞ்ச பரதேசிகளுக்கு. உனக்கெல்லாம் கண் அசைவிலே டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. இவனா? ஆனா அப்பா இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால நீ அந்த மானசாவை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணு மாலதி கழுத்துல தாலி கட்டு. அதுவும் லீகலி கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா இந்த மீடியாக்காரனுக்கும் உன் கல்யாணத்தை நீ தெரியப்படுத்தணும். தெரிஞ்ச உடனே உங்க அப்பா என் கண்ட்ரோல்ல இருந்து உன் கண்ட்ரோலுக்கு வந்துருவான். ஏய், இத்தனை வருஷமா என் அப்பாவை அடைச்சு வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் மனசுக்குள்ளேயே வச்சு கனவு கண்டுட்டு இருந்த தேவதை தான் அந்த தேவா. அவளை நான் காதலிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ மூலமா உன் அப்பனோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா சொட்ட, உனக்கே இது ஓவரா இல்ல? ஆனா அதுக்குள்ள அந்த கழுத ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. அதனாலதான் என்னால அந்த மாதிரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் கூட அவ எங்க இருக்கான்னு நான் தேடிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் அவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு தான். அப்ப அப்ப கூட இந்த சூர்யா அமைதியாவே இருந்தான்டா. அவன் மேல அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா நண்பனாச்சு அப்பாவித்தனமானவன் நினைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான், என் தங்கச்சி பட்டணத்துல ஒருத்தன் கூட சந்தோஷமா வாழுறான்னு. ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த டீட்டெயில்ஸ் கேட்டும் அவன் சொல்லவே இல்லை. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனாலும் எதுவுமே கண்டுபிடிக்கவும் முடியல. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, அந்த தேவாவை நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மிரட்டினத அந்த கழுத சிவன் கிட்ட வேற சொல்லி வச்சிருக்கு போல. சிவன் என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தான். இப்படியே விட்டா முதலுக்கே மோசம் ஆயிடும்னு நினைச்சுதான் கடைசியா உங்க அப்பன் அங்க போன அன்னைக்கு அவன் பின்னாடியே நானும் போனேன். டேய், இந்த ஆதி முன்னாடியே இந்த பேச்சு பேசுறியா? இருடா, என் அப்பாவை கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அவன் பின்னாடியே போனேன்டா. ஆனா அவனோட தங்கச்சி தங்கி இருந்த வீட்டுக்குள்ள போய் என்னத்த பேசினான்னு தெரியல. ஆனா வெளியே கார்கிட்டயே காத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் வர்ற வழியிலேயே உங்க அப்பாவை கார்ல ஏறி அவனையே மிரட்டினேன். ஆதி, அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? உனக்கு உன் அப்பன் ஃபோன் பண்ணது ஞாபகம் இருக்கா? நான் தான்டா உன் தங்கச்சியால உன் உயிருக்கே ஆபத்துன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்படி இல்லைன்னா உன் தங்கச்சியை நான் கொன்றுவேன்னு மிரட்டினேன்டா. வேற வழியே இல்லாம தான் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசினான். ஃபோன் பண்ண நல்ல நேரம் நீயே ஃபோன் எடுத்துட்ட. ஃபோன்ல விஷயத்த சொல்லி முடிச்சதும் அந்த கார்ல போயிட்டு அவளை இடிச்சு தள்ளிட்டேன்டா. கஜேந்திரா, அது முழுசா கேளு. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு தான் அந்த மாதிரி பண்ணேன். அப்ப கூட உன் அப்பன்
அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தே இருந்தான். அவனை தீர்த்து கட்டணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவனை அப்படியே தீர்த்து கட்டிட்டா அவனோட சொத்துல ஏதாவது வில்லங்க வருமோன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படியே இத்தனை வருஷமா அடைச்சி வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ அசுர வேகத்துல அப்படியே வளர ஆரம்பிச்சிட்ட. உன்னோட வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல வேற ஒரு கணக்கு ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? உன் அப்பனை கொல்லாம விட்டது நல்லதா தான் போச்சு. பாத்தியா, உன் அப்பன் இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு உபகாரமா தான் இருக்கான். சரி, ஓகே. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நல்லா யோசிச்சு சொல்லு. ஹேய், ஒரு நாள் டைமா? அதுக்குள்ள அதுக்குள்ள நான் என்ன பண்றது? இந்த ஒரு நாள்ல என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணு. அதோட அந்த கழுதைய டைவர்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுரு. நான் ஃபர்ஸ்ட் டே அவ்வளவுதான் தீர்த்து கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு? பண்ற ஃப்ராடு தினத்தை எல்லாம் நம்மளே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? இதனாலும் நாளைக்கு லீகலா பிரச்சனை வரக்கூடாது பத்தியா? அதனாலதான் அவளை ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணி அனுப்பு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக டேட்டு பத்திரிகை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். உங்க அப்பாவோட டெய்லி அப்டேட்ஸ் உனக்கு வந்துட்டே இருக்கும், அதுவும் போன்ல. புரியுதா? ட்ரேஸ் பண்ணி வரலான்னு மட்டும் நினைச்சிடாத ஆதி. உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு நினைச்சேன்னா உன் அப்பன் இவ்வளவு நாள் உயிரோட இருந்ததே வேஸ்டா போயிடும். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்றேன். ம்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? கேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. கேய் ஆதி, இனிமே இந்த அதிகாரம் பண்றதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன், சரியா? அதோட இப்ப நம்ம பேசின விஷயம்லாம் நமக்குள்ளே இருக்கணும். உன் பொண்டாட்டி அதான் ஆசையா கூடவே வச்சுக்கிட்டு சுத்திரியே, அவகிட்ட இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சமாதி கட்டிடுவேன். உனக்கு இல்லாதி, உன் அப்பனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து கட்டிடுவேன். அதனால அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்கிற வரைக்கும் அவ உயிரோட இருப்பா. ஏ கஜேந்திரா, என் அப்பா மட்டும் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியட்டும்டா. அதுக்கப்புறம் உனக்கு நான் சமாதி கட்டுறேன். ச்சே, இவ்வளவு ஆசையா மனசாக என்னோட பொண்டாட்டின்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த டைம் பார்த்து இப்படி நடந்துடுச்சே. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கூட தெரியல. டைம் வேற ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஃபீல் பண்ணிட்டே இருப்பாளே. இதுக்கப்புறமா இன்னொரு குண்டை வேற தூக்கி போடணுமே. எப்படி அவ தாங்குவா? தாங்கிதான் ஆகணும். அப்பா, அப்பாவும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்பா கிடைக்கட்டும். ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே படுத்திருக்காளே. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தான்னு கூட தெரியல. மனசா, இந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணு. இது டைவர்ஸ் பேப்பர். இதுல ஒரு சைன் பண்ணிட்டேன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சைன் பண்ணிட்டா ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும்ல மித்ரன்? அத என்னோட ஃபேஸை பார்த்து சொல்லுங்க, எங்கேயோ பார்த்துட்டு சொல்றீங்க. அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு நீ என்னோட ஒய்ஃபா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா 1 இயர்க்கெல்லாம் இருக்க வேணாம். இப்போ நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 மாசம் ஆகுதுல்ல. ஸோ இப்போவே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் தான் நினைக்கல. கொண்டாட்டி, நீ என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த பத்திரத்துல எனக்கு சைன் பண்ணி தந்துரு. என்ன மித்ரன், நான் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா போர் அடிச்சிட்டேங்களா? என்ன கொல்லாதடி. சொல்லுங்க மித்ரன், நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேங்களா? படும் வேலை காதல் மறந்தாகும். பொண்டாட்டி, சாரிடி, என்னால வேற ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஒரு ப்ராமிஸ் மட்டும் உனக்கு தரேன்டி. நீ இருந்த மனசுல இன்னொருத்தி கண்டிப்பா வரமாட்டா. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. லைஃப் லாங் நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. என்ன மித்ரன்,
டைவர்ஸ் பேப்பர்லயே சைன் பண்ணிட்டேன். இதோட நான் உங்களோட பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். இதுக்கப்புறமும் லைஃப் லாங் நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றீங்க. கையெழுத்து போடும்போது கூட என்னை தடுக்கணும்னு தோணலல்ல. நான் கிளம்புறேன் மித்ரன். மனசா, நீ எங்க போற? எங்கேயோ போறேன். கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டேன். இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன என் போக்குலயே விட்டுருங்க, அவ்வளவுதான். ஹே, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன்னா என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகலாண்டி. ஆனா என் மனசுல இல்லைன்னு ஷிப்பண்டி ஆன. எனக்கு ரொம்பவும் வலிக்குதுடி. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. என்னோட சுச்சுவேஷனை உன்கிட்ட விளக்கமா சொல்ல என்னால முடியலடி. நானும் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல மித்ரன். எனக்கு தெரியும் நீங்க ஏதோ ஒரு ரீசன்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன என் போக்குலயே விட்டுருங்க. எனக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாதுல்ல. இல்லடி, எனக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாதுலாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் நீ என்னோட அத்தையோட பொண்ணு தானே. உனக்குன்னு நிறைய சொந்தங்கள் இருக்குடி. எனக்கு யாருமே வேணாம். இப்படியே என்ன விட்டுருங்கப்பா. ஒரு சொந்தம் வந்துட்டு போறதே என்னால தாங்கிக்க முடியல. இன்னும் எந்த சொந்தமும் எனக்கு தேவையே இல்லை. அப்படியெல்லாம் உன்னை என்னால் விட்டுற முடியாது. நான் ஒரு நல்ல புருஷனா உனக்கு நடந்துக்கல தான். எனக்கு அது நல்லாவே புரியுது. உன்னை எவ்வளோ பாசமா அன்பா காலம் முழுக்க பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பாதியிலே விடுற மாதிரி ஆகணும் நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஆனால் அதுக்காண்டி இப்படி நடு ரோட்ல விட்டுட்டுலாம் போக மாட்டேன். உன்னை எங்கே சேர்க்கணுமோ அங்கேயே சேர்த்துடுறேன். மித்ரன், நான் எங்கேயோ போறேன், எப்படியோ போறேன். ஆனா உங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க பொண்ணோட பொண்ணுன்னு சொல்லிடாதீங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியாது. அவங்க பொண்ணு ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்கதான் நினைச்சு அவங்க இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த நம்பிக்கையும் நீங்க கெடுத்து விட்டுறாதீங்க. இல்ல மனசா, இதுக்கப்புறமாவும் என்னால் அப்படி பண்ணவே முடியாது. இவ்வளோ நாள் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் யாருக்கிட்டேயுமே சொல்லாம இருந்தேன். ஆனா உன்னை ஒரு அனாதை மாதிரி தனியா விடுறதுக்கு என்னால மனசே வரல. நீ கிளம்பி என் கூடயே வந்துரு ப்ளீஸ். நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துடுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, உன் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுன்னு ரொம்ப நாளா தாத்தாவும் பாட்டியும் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல மனசு இல்லாம இருந்தேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. நீ கண்டிப்பா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். மனசா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ். என்னடி இப்படி சிரிக்கிற? உனக்கு என் மேல ஏதாவது கோபம் இருக்கா? ஹே அம்மு, கண்டிப்பா உனக்கு என் மேல கோபம் இருக்குந்தான். ஆனா என்ன வெறுத்துறாதடி. நான் உனக்கு அவ்வளோ பெருசா எதுவுமே பண்ணல. ஆனாலும் என்னோட காதல் எப்பவுமே உனக்கு இருக்கும். என் மனசுல எப்பவுமே நீ தான் இருக்க. என்ன வெறுத்துறாதடி. ஐயோ, எனக்கு உங்க மேல எந்த கோவம் இல்லை மித்ரன். ஆனா 80 லட்சத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த 80 லட்சத்தோட வேல்யூ முடிஞ்சு போயிருக்கோம். நான் எக்ஸ்பைரி ஆயிருப்பேன் இல்ல. அம்மு, என்ன கொல்லாதடி. இதுக்கு மேல எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்க மாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இல்லாட்டி யாரை கல்யாணம் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேங்களான்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எனக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா நீங்க எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கிட்டீங்க. என் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டா தான் இருந்தீங்க. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க. அது எல்லாத்தையும் என்னால மறக்கவே முடியாது. அதனால எப்பவுமே நான் உங்களை வெறுக்க மாட்டேன். ஆனா உங்களோட வாழ்க்கை இனிமே நான் கெடுக்கிறதுக்காகவும் வரவே மாட்டேன். நம்ம 2 பேரும் இனிமே மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நீங்க என்ன எங்க கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே விட்டுருங்க. போலாமா? மனசா, ஃபோன் எடுத்துக்கோ. இந்த போனும் எனக்கு நீ தேவையே இல்லை. சே, நான் உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது வேணான்னு சொல்லாத. நீங்க எனக்காக வாங்கி கொடுத்ததுதான். ஆனா இந்த போன்ல உங்க நம்பர் இருக்கு, உங்ககிட்டயுமே இந்த நம்பர் இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரு வாட்டி நம்ம மனசு ஏங்கும்ல. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கூட நம்ம 2 பேருக்கும் வேணான்னு நினைக்கிறேன். இல்லை மனசா, கண்டிப்பா நான் கால் பண்ண மாட்டேன். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது நீ பேசணும்ல, அதுக்காகவாவது உனக்கு ஃபோன் வேணும். கண்டிப்பா வேணும் தான். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுப்பாங்க. எத்தனை வருஷம் என்ன பார்க்காம பேசாம இருந்தாலும் நான் எப்போ அவங்க கிட்ட திருப்பி பேசினாலும் பழையபடி அவங்களால என்கிட்ட பேச முடியும். என்னாலும் பழையபடியும் அவங்க கிட்ட பேச முடியும். நாங்க தூரத்துல இருந்தாலும் பேசாம இருந்தாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அண்ட் எனக்கு ஃபோன் வேணும்னா கூட நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஆனா நீங்க வாங்கி கொடுத்த ஃபோன் எனக்கு வேணாம். ஆனா என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியை மட்டும் திருப்பி கேட்காதீங்க, அதை மட்டும் நான் தரவே மாட்டேன். ஏய் மானசா, அழாத. எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்க. ஆனா அதை விட பல மடங்கு கஷ்டத்துல நான் இருக்கேன்டி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டெடி பியரையும் எடுத்துக்கோ. மித்ரன், அதையே பேசிட்டு இருக்காம போலாம். எனக்கு எந்த டெடிபியரும் வேணாம். உங்களோட எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு வேணாம். ஏய், இது ஒண்ணுமாவது உன்கிட்ட இருக்கட்டும். கடைசி வரைக்கும் உனக்கு பிடிச்சது எதுவுமே பண்ணலேங்கிற கில்ட்டி ஃபீல் என்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதுக்காக தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ரொம்ப ஆசையா கேட்டது. இது ஒண்ணு மட்டுமாவது உன்கிட்ட இருக்கட்டுமே. இது என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் உங்க ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருக்கும். இனிமே உங்க ஞாபகம் கூட எனக்கு சொந்தலாம் ஆயிடுதுல்ல. இன்னொருத்தருக்கு புருஷனாகிற உங்களை நான் நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு இல்ல? மானசா ப்ளீஸ். நீங்க எவ்வளவு சொன்னாலும் அதுதான் உண்மை. அதனால உங்களோட நினைவுகள் எதுவுமே எனக்கு வேணாம். மானசா, இது என்னோட நினைவு தான். ஆனா இது என்னோடது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட நினைவுகள். நம்ம ஒன்னா இருந்த நினைவுகள். அதாவது நம்ம மனசுல இருக்கட்டுமே. அதுக்காகவாது நீ இதை வச்சுக்கோ. உன்கிட்ட இருக்குங்கிற நிம்மதி எனக்கும் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணா அந்த கஜேந்திரன் நம்ம அப்பாவை என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன மித்ரன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆனா இவ்வளவு நாள் நீங்க காட்டினாங்களே போய் இருந்த மாதிரியே எனக்கு தெரியல. ஆனா அந்த மாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னையே இப்படி அவாய்ட் பண்றீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது.